ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுரகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான பொட்டேட்டோ தண்ணி குருமா செய்ய போகிறேன். இந்த குருமா இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு செம்மையாக இருக்கும். 2 தோசை சாப்பிட்றவங்க 6 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்யலாமா? செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல 2 பொட்டேட்டோவை நான் 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு கூடவே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். நிறைய இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த குருமா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இப்போ இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா வழுன்னு அரைச்சி அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் அதே பேன் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இதுவே போதுமானதுங்க. நிறைய வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் செய்கிற குருமாவை 4 பேர் தாராளமாக ஊற்றிக்கலாம். அந்த அளவுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஆனால் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்படி மூடி வைக்கிறப்ப தக்காளி நல்லா குழஞ்சி இருக்கும். அதே மாதிரி வெங்காயத்தோடு சேர்ந்து இருக்கும். இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கை தோல் உரித்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு 100% வெந்து இருக்கணுங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கை தோலை உரித்து ஒன்றும் பாதியமாக உதுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்க்கக்கூடாது, எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். தக்காளி நல்லா குழஞ்சி இருக்குது. இருந்தாலும் ஸ்பூன் வச்சு வெங்காயத்தோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் எண்ணெயில் லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போன உடனே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். விழுது சேர்க்குறப்ப ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க. இதில் முந்திரி பருப்பு, உடச்ச கடலைலாம் சேர்த்துருக்கிறதுனால உடனே திக்காயிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல மிக்சியில் லைட்டாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். பொங்கி கொதிக்கும். ஏன்னா நம்ம முந்திரி பருப்புலாம் இதில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சிம்முக்கு மாற்றி ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க.
கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டேட்டோ தண்ணி குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். பாய்.